அமரகவி கண்ணதாசனுடைய நினைவு தினம் இன்று. மனமிருந்தால் பறவைகள் கூட்டில் கூட மான்கள் வாழலாம். அந்த உன்னத வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் அமரகவி கண்ணதாசன் அவர்கள். அவருடைய பிறந்த நாளில் பல விஷயங்களை அவர்களுடைய மருமகள் நம்மோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஜெயந்தி கண்ணப்பன் அவர்கள். தொடர்ந்து அவங்ககிட்ட பேசலாம். மேம், அதாவது ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ்கிறான் அப்படின்னா நிறைவு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் கண்ணதாசன் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா எந்த இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி காதலில் எந்த அளவிற்கு அவர் மூழ்கி இருந்தார் அப்படின்னு போய் ஒரு இடைப்பட்ட காலங்களில் அவர் என்னென்ன பாடல்கள் பாடினார், இறுதியில் இயேசு காவியம், அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு ரெண்டு பக்கமுமே, அதாவது மதங்கள் என்பதெல்லாம் வேறுபட்டதாக இருந்தாலும் அடையக்கூடிய இலக்கு அப்படிங்கிறது ஒன்று. ஸோ அப்படிங்கிற ஒரு உன்னத கோட்பாடோட இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு நம்முடைய காலங்களில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மனிதர் அவர். அந்த தோணல்கள்லாம் எப்படி வந்துச்சு அவருக்கு? அதாவது மாமா முதல்ல அவர் ஒரு ஏத்திஸ்ட்டு, சாமியெல்லாம் நம்பாதவராக இருந்தார். அவர் திருமணமே ரெண்டு மாதிரி பண்ணிக்கிட்டார். குடும்பத்திற்காக, அதாவது தாலி கட்டி மணமகளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ரெண்டாவது அவருக்கு இருந்த கட்சிக்காக சுயமரியாதையை திருமணம் பண்ணிக்கிட்டாருன்னு பெரியவங்க சொல்லி நான் கேட்டதுண்டு. அப்படி இருக்கும்போது மாமா ஒரு ஏத்திஸ்டாக இருந்து அவர் கூட ஒரு இடத்துல என்ன எழுதியிருக்காரு மாமானா, இந்து மத பெருமையெல்லாம் அவர் எழுதினார் அர்த்தமுள்ள இந்து மதத்தில். அதாவது எவ்வளோதான் இருந்தாலும் கடைசி காலத்தில் இந்து மதத்தோட விசேஷமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு மகனை அந்த இந்து மதம் இழுத்துரும் தனக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அதை நினச்சி பார்க்கும்போது அவன் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப் நிறைய விஷயங்கள் கஷ்டங்கள்லாம் பட்டு கடைசியில் அவனுக்கு மன நிம்மதி கிடைக்கிற இடம் இறைவனிடம் தான். அதனால தான் அந்த வார்த்தையை மாமா போட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தை மாமா எழுதும்போது முதல்ல அவர் மலேசியாவில் யாரோ ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்கும் போது இல்லை போகும்பொழுது பேச சொல்லியிருக்காங்க. சும்மா அங்கே போய் மீட்டிங்கில் பேசினவர் அது அங்கே ரொம்ப வரவேற்பு கிடைச்ச உடனே இங்கே தினமணி கதிர்ன்ற ஒரு வாரப்பத்திரிகையில் எழுத சொன்னாங்க. ஆசிரியர் சாவி அவர்கள் எழுத சொன்ன உடனே அதை எழுதினார் இந்து மதத்தை பற்றி. அப்புறம் அதை பார்த்தாங்கன்னா அது ரொம்ப பிரபலமாக ஆயிடுச்சு. அப்போ ஆன பிறகு அது தொடர் ரொம்ப பிரபலமான உடனே கோயில்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்க கோயில்களெல்லாம் போய் இந்து மதத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார் மாமா. அதில் ஒரு விசேஷ சம்பவத்தை நான் சொல்லணும். காஞ்சி பெரியவர், மகா பெரியவர் கூப்பிட்டுருக்காரு மாமாவை. எங்கெங்கேயோ கவிஞர் பேசிகிட்டு இருக்காரு இந்து மதம், ஏன் நம்ம மடத்தில் அவர் பேச மாட்டாரா அப்படின்னு. உடனே ரொம்ப சந்தோஷமாக, ஐயோ மகா பெரியவரை கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு மாமா காஞ்சிபுரத்தில் போய் அந்த மடத்தில் பேச போகிறாரு. மடமே ஃபுல்லாக அப்படியே ஆட்கள், ஒரே தலைகள் எங்கே பார்த்தாலும். அப்போ என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் மாமா கனத்த உடம்பு, அங்கே ஜம்காலம் போட்டு இங்கே உட்காருங்கன்னு ஒரு மேடையில் சொல்லும் பொழுது மாமா என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னது மகா பெரியவர் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு, எனக்கு நீங்கள் சேரை போட்டு உட்கார சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதை மகா பெரியவர் தெரிஞ்சுட்டு, அவன் பேசுகிறதா நான் கேட்கணும்னு இந்த தூணுக்கு பக்கத்தில் நான் மறைஞ்சி நான் உட்காந்துக்கிறேன், அவன் பேசட்டும்னு சொன்னார். அப்போ இவரோட மனசை நீங்கள் பாருங்கள், மகா பெரியவரோட மனசை பாருங்கள். அப்புறம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவளை பேசியிருக்காங்க. பேசிகிட்டே இருந்திருக்காரு. பேசி முடித்த உடனே பெரியவர் என்ன சொன்னாருன்னா மாமா கிட்ட, ஐயோ நாங்கள் ஒரு மடம் செய்ய வேண்டிய வேலையை தனி மனிதனாக நீ செஞ்சிட்ருக்க, உன்னிடம் தங்கம் தங்கட்டும்னு சொல்லிட்டு அவர் தான் கையில் இருந்த மோதிரத்தை எடுத்து மாமாவுக்கு அவர் போட்டு அனுப்பிச்சார். ஸோ மாமா அதை பொக்கிஷமாக கடைசி வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் காப்பார், இது மகா பெரியவர் கொடுத்த மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு மகா பெரியவர் ஒரு மோதிரம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இவ்வளோ சாதனை படைத்த ஒரு மனிதர் கூட இவ்வளோ ஒரு தன்னடக்கமாக இருந்திருக்கிறாரு. அந்த வார்த்தைகள்லாம் ஒரு வாழ்ந்த மனிதருடைய வார்த்தைகள், அதை நினச்சி பார்க்குற போது இது போன்ற மனிதர்கள், இது போன்ற ஒரு வார்த்தைகள்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. எத்தனையோ பேரையோ ஒரு சாவின் எல்லையிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்த வார்த்தைகள் இதெல்லாம். கண்டிப்பாக. அதாவது மாமா எல்லாருக்கும் வாழ்க்கையில், தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் எவ்வளவோ சம்பவங்கள், அனுபவங்கள். ஆனால் மாமாவுக்கு இப்போ நம்ம நவராத்திரி கொண்டாடிட்டு இருக்கோம், சரஸ்வதியை இன்னும் 3 நாளில் கொண்டாட ஆரம்பிக்க போகிறோம். அவர் நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, அவர் வேட்டி கட்டிய சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அருள், அந்த சரஸ்வதியின் அருள் நாக்கில் சரஸ்வதி தங்கி இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பாடல்கள் எழுதும் பொழுது கூட டைரக்டர்ஸ் அந்த படத்தை முழுமையெல்லாம் மாமா பார்க்க மாட்டார். அதாவது இந்த சம்பவங்களை சொன்ன உடனே, சம்பவங்கள் இது மாதிரி கதாநாயகன் கதாநாயகன் இந்த மாதிரி சிச்சுவேஷன், இதில் பாட்டு எழுதுங்கன்னு சொன்ன உடனே
அதாவது குற்றால அருவி கூட சீசனில் தான் தண்ணி கொட்டும். ஆனால் மாமா வந்து எப்பவுமே அவர் நடந்தால் கவிதை, நின்றால் கவிதை, உட்கார்ந்தால் கவிதை. அது போல அந்த ஒவ்வொரு நீங்க சிச்சுவேஷன் நீங்க பார்க்கும் பொழுது அப்படியே என்னன்னே தெரியாது. ஒரு 15-20 ஸ்டான்ஸா எழுதி கொடுத்துருவாரு. அந்த டைரக்டருக்கு பெரிய பிரச்சனையா போயிடும். எல்லாமே ஒண்ணு எதை எடுப்பது எதை விடுப்பது மாதிரி. ஸோ அவங்கள கவிஞரே நீங்களே இதுல ஒரு 5 எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எப்படி அது ஒரு சாத்தியமாச்சு? வார்த்தைகள் சரியா வந்து விழுது. அதாவது ஒரு கதாநாயகன், அதான் அந்த மனசை நல்லா புரிஞ்சவருப்பா. அந்த ஒவ்வொரு மனுஷன் அந்த பெண்ணு உணர்வு எப்படி அவரால் அப்படி எழுத முடிஞ்ச? அந்த மக்களின் மனசை உணர்ந்தவர். இட் கம்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட். அந்த வார்த்தைகள் செலக்ட் பண்ணி அப்படியே அவர் அழகாக எழுதுறாரு. தேடல்ன்றது கிடையாது. அந்த எழுத்துக்கள் வந்து அப்படியே அவர் படலமாக அப்படியே அந்த கண் முன்னால் நகரும் போல. அதனால் அப்படியே எழுதி கொடுத்துருவாரு. இதுக்காக இவருக்கு தனியான ஒரு இடம் வேணும் அப்படிலாம் கிடையாது. 10 பேருக்கு நடுவில் கூட உட்கார்ந்து எழுதுவார். அப்பேற்பட்ட ஒரு அபூர்வ மனிதர். அதே போல் இயேசு காவியம் பற்றி சொல்லணும். இயேசு காவியம் வந்து ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம். ஹோலி பைபிளில் வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்மில் எழுதி எல்லாருக்கும் பாமரனுக்கும் அது தெரியணும்னு சொல்லிட்டு தலைக்காவேரி பிரதர்ஸ் வந்து எழுதி கொடுங்க இயேசு காவியம் சிம்பிளிஃபைடுன்னு. அப்போ மாமா வந்து ரொம்ப தயங்கினார். என்ன தயங்கினார்னா, எப்படி எனக்கு அருகதை உண்டா, இந்த ஹோலி பைபிளை தொடர்றதுக்கு எனக்கு அருகதை உண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வள்ளியம்மை அத்தை அவங்க மனைவியை சொன்னாங்க, எனக்கு இந்த சம்பவத்தை சொன்னாங்க அத்தை. அப்போ வந்து அவங்க வந்து இந்த பிரதர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸில், ஒரு தனியாக உட்காந்து எழுதுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ரொம்ப தயக்கத்தோடு மாமா போயிருக்காரு. அப்போ சொன்ன உடனே அன்னைக்கு வந்து என்னடா இதை நம்ம எழுதணுமே என்னடான்னு யோசனையில் போயிருக்காரு. அப்புறம் அன்றைக்கி காலையில் பிரதர்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க, எழுத ஆரம்பிக்கணும். அன்றைக்கி ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறாரு மாமா. ஒரு 12-1 மணி இருக்கும். அப்படியே ஒரு அடித்து முடிச்சுட்டு அப்போ அவங்க குழந்தை விசாலாட்சி பக்கத்தில் படுந்திருக்கு. ஒரு 2-3 வயசு தான் அந்த பாப்பாவுக்கு. அப்போனா ஐயோ வெட்டுக்கிளி ஏதோ கடிச்சிடுச்சா, வாயில் ரத்தம் வருது, சீக்கிரம் என்ன லைட்டை போடுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே வள்ளியம்மை அத்தை என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு கெட்ட கனவு கண்டுட்டாருன்னு சொல்லிட்டு உடனே சரிட்டு தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு, நான் பாப்பா வாயை தொடச்சிட்டேன், நீங்கள் வந்து நீங்கள் தூங்குங்க அப்படின்னு. அப்புறம் காலையில் என்ன நடக்குதுன்னா, பிரதர்ஸ் வராங்க. பிரதர்ஸ் வந்த உடனே சரிங்க கவிஞரே எல்லாம் ரெடி ஆகிடுச்சா, நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு, இப்படி தான் பைபிளில் ஆரம்பம். ஆடம் அண்ட் ஈவ் எப்படி அந்த வெட்டுக்கிளியெல்லாம் பறித்து உணவு இல்லாமல் சாப்பிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அவ்வளோதான் மாமாவுக்கு ஒரு புத்துணர்ச்சி. அப்பா அவர் சொல்கிறாரு, எனக்கு மேல் உலகத்திலேருந்து எனக்கு சிக்னல் வந்துடுச்சு, நான் எழுத ஆரம்பிப்பேன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 7 நாட்களில் மாமா அந்த ஹோலி பைபிளை சிம்பிளிஃபைடு ஃபார்மில் அந்த பிப்ளிக்கல் டேர்ம்ஸை போட்டு எழுதியிருக்காரு. இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், சில கல்லூரிகளில் அதிலிருந்து சில எக்ஸ்பர்ட்ஸ் எடுத்து மாணவிகள் படிச்சுட்டு தோணக்கூடியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் மேம். அவர் சொன்ன வார்த்தைகள் தான், வழி இருந்தால் கடுகுக்குள்ளும் மலையை காணலாம் அப்படின்னு சொல்றது மாதிரி தான். நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது அவர் ஒரு எக்ஸாம்பிள் தான் கண்டிப்பாக அந்த உலக மக்களுக்கு, ஒவ்வொரு ரசிகர்களுக்கும். இன்றைய நாளில் அவரை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பற்றிய பல அரிய தகவல்களை, மக்களுக்கு தெரியாத பல விஷயங்களை கொண்டு பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி மேம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. நன்றி, வணக்கம்.